மக்களையே அடுத்து ஒரு டெலிவரி செக்மெண்ட் தாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு கால் பண்ணல, ஃபுலேரோக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சஜஷன் சொல்லியிருந்தோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்காங்க. இன்னும் கஸ்டமர் எங்களை நேரில் பார்க்கவே இல்லைங்க. நான் இது கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். சார்கிட்ட பேசியிருந்தோம். சார் இந்த மாதிரி நான் எனக்கு லோன் தான் போடணும், என்கிட்ட இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது, மீதி ஃபுல்லாகவே லோன் பண்ணணும், ஃபுலேரோ தான் எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சார் ஃபுலேரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோனுக்கு அமௌண்ட்லாம் செட் ஆகாதுங்க சார். அதுக்கு மகேந்திரா டிவி 300 தாராளமாக பார்க்கலாம். 8 சீட்டர் வண்டி தான், பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், மைலேஜ் வைஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார் நான் சொல்லியிருந்தோம். சரி அப்போ நீங்களே கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அட்வான்ஸ் பேமெண்ட்டும் போட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அனலைஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 6 வண்டி பார்த்துங்க. 6 வண்டியில் எனக்கு இந்த வண்டி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலர் வைஸும் நல்லா இருந்துச்சு. லோக்கல் நம்பர் RC ஓனர் வெஹிக்கிள், டேரெக்டாக RC ஓனர் தான் போய் பேசியிருந்தோம். வண்டி ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. இந்த வண்டியில் ஒரு 4 விஷயம் நல்லா இல்லை. 4 விஷயம் என்னென்னா நல்லா இல்லைன்னா, பம்பரில் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது, லைட்டாக பம்பர் வெளியே வந்திருக்குங்க. அப்புறம் ரெண்டு ரன்னிங் போர்ட்லையுமே லைட்டாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்துச்சு, சின்ன கீரல். மற்றபடி வண்டியில் எந்த வேலையும் இல்லைங்க. கரெக்டாக 1,54,000 ஓட்டியிருக்காங்க. பக்கா கம்பெனி ரெக்கார்டு. இயர்ஸ்க்கு 3 தடவை வண்டி ஷோரூம் போயிருக்குங்க. 64,000 இப்போ தாங்க 64,000 ரீசெண்டாக கிளச் பிளேட் இருந்து எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. இந்த வண்டி எப்படி இருந்தால் இருந்துச்சு. வண்டி பார்த்து கிட்டத்தட்ட எங்களுடைய மெக்கானிக்கல் டீமோட போய் A to Z செக் பண்ணோம். வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கஸ்டமருக்கு வீடியோ கால் காமிச்சிருந்தேன், வீடியோஸும் அனுப்பிச்சிருந்தேன் சார் நல்லா இருக்குன்ட்டு. வண்டி உங்களுக்கு திருப்தினா நீங்கள் தாராளமாக எடுங்க தம்பி, நான் வெளியூரில் இருக்கேன், நான் ஒன்றும் பார்க்கல, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பணம் போடுறேன்னாங்க. அதே மாதிரி பணம் போட்டாங்க. நாங்கள் நீட்டாக வண்டி பார்த்து நீட்டாக அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா பக்கம் சம்திங் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வண்டியிலேருந்து 90% லோன் கிடச்சிருக்கு இந்த வண்டிக்கெலாம். அண்டர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கார் டெலிவரி எடுத்துகிட்டு வந்து நம்ம செட்டில் வச்சு இந்த சின்ன வேலைகளை செய்ய போகிறோம். நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த வேலைகளை செய்யணும். அது போக இந்த வண்டிக்கு அட்வான்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 20 நாள் வெயிட் பண்ணோம். இதுக்குன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா HP கேன்சல் பண்ணாமல் வச்சுருந்தார். 19லே பண்ணிட்டார். வண்டி க்ளோசிங் 19லே பண்ணிட்டாங்க. அதனால் எங்களுக்கு HP கேன்சல் பண்ணி கொடுத்துருங்கன்னு வெயிட் பண்ணி HP கேன்சலுக்கு அப்புறம் தான் வண்டியை எடுத்துகிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. கஸ்டமரே டென்ஷன் ஆகிட்டார். சார் என்னங்க சார் இத்தனை நாள் பண்ணுறீங்க, லோனே ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், புக்கு கைக்கு வராமல் எதுவும் பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாதுன்ட்டு நான் ப்ராப்பராக, ஏன்னா எல்லாமே எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்கணுங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் அதை செய்வேன். இல்லாட்டி வெயிட் பண்ணி தான் நான் எல்லாமே பண்ணுவேன். ஆனால் வெயிட் பண்ண சொல்லி புக்கு வந்ததுக்கப்புறம் தான் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். வண்டியில் எந்த வேலையும் கிடையாதுங்க. கஸ்டமர் நாங்கள் சொல்லியிருந்தோம், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் கேட்டிருந்தார். அது எல்லாமே பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ப்ரொசீஜருமே பண்ணியிருந்தோம். முதல்ல டிங்கரிங் ஷாப்புக்கு கொண்டு போகணுன்ட்டு 2 சைடுமே ரஸ்ட் ஆனதை 2மே அரெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அந்த பம்பில் லைட்டாக கிராச்சஸ் இருந்துச்சு, அதையுமே நீட்டாக அப்படி புது வண்டி மாதிரி பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுவுமே பண்ணி கொடுத்தாங்க எங்கள் டீம். எங்கள்கிட்ட எல்லா டீம் சப்போர்ட்டுமே இருக்குங்க. உங்களுக்கு என்ன செக்மெண்ட்டில், என்ன பட்ஜெட்டில், என்ன வண்டி வேலையாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். வண்டி அப்படி புதுசு மாதிரி கொடுத்தாங்க. கஸ்டமரோட ரிக்யூமெண்ட் என்னென்னா ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பரு, ஃப்ளோர் மேட்டு, செட்டு, கேமரா எல்லாம் கேட்டிருந்தாங்க. எல்லாமே ஃபர்தராக அவருக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். எங்கள் ஷோரூமில் இருந்து இதெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்து செலச்சிங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பம்பர் வாங்கி மாட்டிடலான்ட்டு. கஸ்டமர் வேறு பம்பர் சொன்னார். நான் தான் அது வேண்டாங்க சார், அது வேஸ்ட்டு, இந்த பம்பரை போடலாங்க சார், இதாங்க சார் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் பர்சனலாக சஜெக்ஷன் சொன்ன பம்பர் தான் அவர் போட்டிருக்காரு. ஆல் ஓவராக நான் சொன்னதை மட்டும்தான் கஸ்டமர் செஞ்சுருக்காரு, வேறு எதுவுமே செய்யலை. ஏன்னா நான் நல்லது மட்டும்தான் சொல்லுவோம், சஜெக்ஷன் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு கஸ்டமருக்கு அப்புறம் எல்லாமே செஞ்ச வீடியோ உங்களை அனுப்பிச்சுட்ருந்தேன். பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டார். இன்றைக்கி பேமெண்ட்டை போகிறேன்னு சொல்லியிருந்தார் கஸ்டமர். பேலன்ஸ் ஒரு அமௌண்ட்டு தர வேண்டியது இருக்குது இன்னும். அவங்க அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டு எப்போங்க இன்னும் கஸ்டமர் வரக்கு 2 மாதம் ஆகுமாம்மா. அது வரைக்கும் உங்கள் செட்லேயே வண்டி நிற்கிட்டும். நான் ஊர்லேருந்து வரும்போது நான் வீட்டுக்கு போகும்போது இந்த வண்டியில் தான் வீட்டுக்கு போவேன். அதனால் உங்கள் செட்லேயே வண்டி நிற்கிட்டும். செட்டில்மெண்ட் இன்னும் பேலன்ஸ் ஒரு 8 பேமெண்ட் தரணும், ஃபுல் அமௌண்ட் தரணும். அவர் அந்த அமௌண்ட் சொல்ல விரும்பலை. நான் அந்த பேமெண்ட் கொடுத்துட்டு நான் வண்டி எடுத்துக்கிறேங்க சார்னு சொல்லிட்டார் அவர். அதனால் கிட்டத்தட்ட 2 மாதம் வெயிட் பண்ண போகுது இந்த வண்டி. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. இருந்தாலும் வண்டி ஃபுல் செட்டில்மெண்ட் எனக்கு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டார். நாளைக்கு இல்லை இன்றைக்கும் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துட்டும் 2 மாதம் வண்டி என் செட்டில் தான் இருக்க போகுது. அப்போ எந்த அளவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கைன்னு பாருங்கள். ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி ஒரு வண்டி 2 மாதம் எங்கள் கேரேஜில் நிற்க போகுது. இது ப்ராப்பராக நிற்க போகுது. அவர் என்ன சொல்கிறாரு, சரி அது வண்டி கவர் முதற்கொண்டு சொல்கிறேன், வாங்கி போட்டுருங்க, நான் வந்து பேமெண்ட் கொடுத்துறேன். நாங்கள் டோன்ட் வரி சார், செட்டுக்குள்ளேயே தான் வண்டி நிற்கும், நெகிழ்லையே தான் வண்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த வண்டி அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அடுத்த வீடியோவில் காமிக்கிற மாதிரிங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுங்க. அண்டர்ச்சேஸில் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் கஸ்டமருக்கு காமிக்கிறதுக்காக வீடியோ எடுத்து அனுப்பிச்சதுங்க. அதனால் இவ்வளோ தூரம் செக் பண்ணுவாங்க. ஒரு வண்டி நாங்கள் எடுத்துட்டால் 6 வண்டி முதல்ல செலெக்ட் பண்ணுவோம். செலக்டில் எது நமக்கு லோ பட்ஜெட்டில், எது ரேட்டு மார்க்கெட்லேருந்து கம்மியாக கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் மார்க்கெட்லேயே ரொம்ப கம்மிங்க. எங்கள் வண்டி என்ன ரேட்டு தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி மார்க்கெட் 6,40,000 மேலே போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம எவ்வளோ திரும்பி கொடுத்தோம்,
அந்த ரேட்டில் சொல்ல மாட்டேன், கஸ்டமரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே கஸ்டமருக்கு காமிச்சிருந்தோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் சொன்ன சஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் நூடுல்ஸ் மேட் சொல்லியிருந்தேன், அதுதான் அவங்க போட்டிருந்தாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா பீச் கலரில் ஒன்று வரும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிளாக்கை விட இது நல்லாயிருக்கும்ன்ட்டு பிளாக் பட்டா அழுக்காயிருங்கிறதுக்காக பீச் கலர் போட்டேன். மற்றபடி கேமரா, லைட்டிங்கு இதெல்லாம் நான் சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் பேமெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இன்ஜின் ஆயிலெலாம் மாற்ற சொல்லியிருந்தேன், இன்ஜின் ஆயிலில் இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னார். இருந்தாலும் அடுத்த மாதம் தான் நான் வரேன், அதுக்குள்ளே பேமெண்ட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதுக்குள்ளே இன்ஜின் ஆயிலும் எல்லாம் மாற்றி வச்சுருங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் எல்லாமே சொல்லிடுவோங்க. இந்த வண்டியில் இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் பேமெண்ட்டே பண்ணார். நான் உங்களை நம்பி எடுக்கிறேன், நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், நல்ல வண்டியாக தாங்க சொல்லுவீங்க அப்படின்ட்டு. வண்டி அங்கேருந்து டெலிவரி எடுத்துகிட்டு வரும்போது முதற்கொண்டு ஒரு வீடியோ கால் பண்ணியிருந்தோம், வீடியோவும் அனுப்பிச்சிருந்தோம். எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த வண்டியில் ஏசி எப்படிங்களா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு நல்ல கிலோமீட்டரில், ஒரு நல்ல வேரியண்ட்டில், ஒரு சிங்கிள் ஓனரில், ஒரு லோக்கல் நம்பரில் நல்ல வண்டி கொடுத்துருந்தேன்னு திருப்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமான திருப்தி. எனக்கு அதுவே போதும், ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்த டெலிவரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 மாதம் கழிச்சு தான் கண்டிப்பாக நான் டெலிவரி அப்போ உங்களுக்கு இது ஒரு கேமராலேயே பார்த்தீங்கன்னா 6 HD தான் நல்லா இருக்கும். இது ஒரு குவாலிட்டி எல்லா கேமராவே கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன். வந்து கஸ்டமர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா HD மட்டும் போடுங்க, அதுதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு 4 கேமரா இருக்குது, எனக்கு 4 கேமராமே லாபம் இருக்கும், எல்லாத்துலேயுமே எனக்கு லாபம் தான். நான் ஏன் HD பர்சனலாக சொல்கிறேன்னா எனக்கு அதில் லாபம் கம்மி இருந்தாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். குவாலிட்டி தாங்க முதல்ல, அதுக்கப்புறம் தான் லாபம். பார்த்தீங்களா, புக்கு முதற்கொண்டு எல்லாமே ப்ராப்பராக கஸ்டமருக்கு அனுப்பிச்சிருந்தேன். சார் இந்த மாதிரி வந்துருச்சுங்க சார் புக்கு, பழைய புக்கும் புது புக்கும் 2யும் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு அப்பாடா சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொன்னார். ஏன்னா யாருக்காக இருந்தாலும் பேமெண்ட் அனுப்பிச்சுட்டுங்க கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்கும், கரெக்டாக பண்ணிடுவாங்களா இல்லை ஏமாற்றிடுவாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு மனசார இருக்கும்லங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் பேக் பம்பரு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாம் போட்டு வண்டி தயாராக நிற்கிது. கஸ்டமர் எப்போ வர்றாரோ வந்து எடுத்துகிட்டு போயிடுவாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகும். அதுக்கெலாம் அந்த ரஸ்ட்டு, பெயிண்டிங்கு, ஃப்ரண்ட் பம்பர் பெயிண்டிங்கு, கிரில் செட்டு எல்லாமே போட்டாச்சுங்க. க்ரோம் ஃபிட்டிங்கு, வண்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவுட்லுக்கிங்க ஒன்றே இந்த வண்டியில் பேக் டயர் 2 டயர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. அதையுமே கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கோம், சார் இந்த மாதிரி தயவு செய்து 2 டயர் மட்டும் போட்டுருங்க சார், 2மே நல்லாயிருக்கும், போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 50,000 கிலோமீட்டருக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதுவுமே பண்ணிக்கலாங்க தம்பின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி பாருங்கள், அப்படி பம்பர் போட்டோன்னே எவ்வளோ மரியாதையாக இருக்குன்னு. எங்களை நம்பி ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கும் கஸ்டமர் நேரில் வரவே இல்லைங்க, அவங்க எங்கேயோ இருக்காங்க, எங்கேயோ வெளிநாட்டில் இருக்காங்க, இன்னும் அவங்க வரவே இல்லை. இனி அவங்க வந்து பார்க்கும்போது தாங்க தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கோன்ட்டு. அந்த வீடியோலாம் நான் லைவாக எடுக்கிறேன், கண்டிப்பாக அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். கஸ்டமர் எங்களை நம்பி பேமெண்ட் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு தேவையான தரமான வண்டியாக, அது எந்த வேலையும் இல்லாத வண்டியாக கொடுத்தது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வேலைங்க, இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு நமக்காக செய்கிறது. டேஸ்ட்டை செஞ்சிட்டோம்னா வண்டி இன்னும் நல்லாயிருக்கும், லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். வண்டியில் ₹1 வேலை கிடையாதுங்க, எடுத்தால் இன்ஜினில் ₹1 வேலை இல்லாமல் ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு எடுத்திருக்காரு. கஸ்டமர் ஒன்றும் டெலிவரி கொடுக்கும்போது கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். கஸ்டமர் இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னா சந்தோஷப்பட்டார். நான் அந்த ஆடியோ ரெக்கார்டையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசை தாண்டி ஒரு சந்தோஷங்க. என்னை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம அதை ப்ராப்பராக கொடுக்குறோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கேன். அதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் என்னங்க இருக்குது. செய்கிற தொழிலுக்கு கரெக்டான நேர்மையாக இருந்தோம்னா அந்த தொழில் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் வச்சுருங்கிறதுக்கு நான் ஒரு பெரிய உதாரணம்னே சொல்லுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அது போக 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணாட்டி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாதுங்க. மக்களில் எப்படி ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெளியில் வந்து வரக்கலாம் ரொம்ப நன்றி. முடிச்ச வரைக்கும் எல்லா தட்டமடைத்தான் இருக்கும். எல்லாத்துக்கும் லோன் பாஸ் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க. 2வது அட்வான்ஸ் பண்ணது மட்டும் கொஞ்சம் குயிக்காக வாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாள் டைம் எடுத்துக்கலாம். 10 நாள் 12 நாள் பண்ணிடுறீங்க, சில பேரில் 20 நாள் பண்ணிடுறீங்க. அது மட்டும் கொஞ்சம் குயிக்காக பண்ணித்தாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம ஃபஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோவில் VLX செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல பட்ஜெட்டில் சிங்கிள் ஓனரில், அது திருப்பூர் நம்பரில், ஒரு ஃபேன்சி நம்பரில் வண்டி, அட்டகாசமான வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. 2013 மாடல், ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,46,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர், லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். வைக்கலுக்கு அண்டர்ச்சேஸ் மொகொண்டு நல்லா இருக்குங்க. நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நல்லா இருக்குது. 4 டயரும் ஆவரேஜாக 90% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் வச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அது மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. எனக்கு ஸ்கார்பியோ தான் வேணும்னு தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஒரு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கோம். அதுவும் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கு அப் டு 4,50,000 ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும்
நீங்களும் ட்ரை பண்ணலாம். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. வைக்கல் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 6,90,000 கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி உங்கள் கார் சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Honda Eon Era Plus segment கொண்டு வந்திருக்கோம். ஒரு சூப்பரான பட்ஜெட்ல Eon கொண்டு வந்திருக்கோம். Eon பொறுத்த வரைக்கும் 2017, 18 எல்லாமே கிலோமீட்டர் கம்மியான வெஹிக்கிள் எல்லாமே மினிமம் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க வண்டி இருக்கும். தெளிவான வண்டிகள், லோக்கல் நம்பர், சென்னை நம்பர் எல்லாம் கம்பல்சரி உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்கும். நாங்கள் கொடுக்குறது எல்லாமே ப்ராப்பர் ரெக்கார்டோட வெஹிக்கிள் தாங்க. 2017 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 31,000 ஓடி இருக்குது. 31,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. பைக்கில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். பைக்கில் அண்டர்ச்சேஸ் மொகொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட் ஆவரேஜாக 90% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன் யாராவது தேடிட்டிங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பட்ஜெட்டில், நல்ல கேட்டகிரி, நல்ல கிலோமீட்டர், லோக்கல் நம்பரில் அருமையான பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வீல் கப் மட்டும் போட்டிங்கன்னா போதுங்க, வண்டி இன்னும் நல்லாயிருக்கும். லுக் வைஸு ரொம்ப ஒரு சூப்பரான செக்மெண்ட்டுங்க. ஒரு மினி ஹேட்ச்பேக்கில் எனக்கு தெரிஞ்சு ஆல்டோ விட நல்லாயிருக்கும்னே சொல்லுவேங்க. 4 பேர் 5 பேர் ஃபேமிலியில் இருக்கும்ப்பா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய, லாங் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கார் சொல்லுங்கன்னா தாராளமாக எடுங்க இந்த வண்டி. வைக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ் 3,20,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ராவில் எக்ஸ்ட்ரீ செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டீசல் வண்டி கொண்டு வந்திருக்காங்க. கண்ணை மூடி தாராளமாக எடுங்க. 2011 மாடல் 2 ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 76,000 ஓடி இருக்குது. 76,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் டீசல் வேரியண்ட் தான். வெஹிக்கிள் மேனுவல் தாங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக், ஏபிஎஸ், ஏர்பேக் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வெஹிக்கில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மொகொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்டில் ஆவரேஜாக 99% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நிசான் மைக்ரா தான் வேணும்னு தேடுறவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் ஃபுல் இன்சூரன்ஸோட, அதுவும் எஸ்காப்பர் கலரில், ஆரஞ்சு கலரில் ஒரு அருமையான டீசல் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். 20 21 கிலோமீட்டர் மைலேஜ் தாராளமாக கொடுக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு டீசெண்டான வெஹிக்கிள். ஃபேமிலி யூசேஜுக்கும் சரி, லேடிஸ் யூசேஜுக்கும் சரி, நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுவீங்களுக்கும் சரி, லாங் ட்ராவல் தான் போவீங்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான செக்மெண்ட். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 2,80,000 கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. மிஸ் பண்ணாதீங்க. ஹோண்டா சிட்டியில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். லேட்டஸ்ட்டில் யாராவது சிட்டி தேடிட்டிங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு. 2021 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,26,000 ஓடி இருக்குது. 1,26,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் தான். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண ஸ்டார்டிங், கீழே சென்ட்ரி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக், அலைவில், சன்ரூஃப், A to Z எல்லாமே வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்டில் இருக்குங்க. கம்பெனி ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். வைக்கலுக்கு அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. வண்டி எப்படி பிராண்ட் நியூவாக இருக்குங்க. வண்டியை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா புது வண்டின்னு தான் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு அவ்வளோ நீட்டான மெயின்டெனில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கலுக்கு அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குது. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. டயர் பாயிண்ட்டாக ஆவரேஜாக 99% இருக்குது. இந்த வண்டியில் ₹1 வேலை கிடையாதுங்க. வண்டி எடுத்தால் ரெடி டு ரைடில் இருக்குது. இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் ட்ரை பண்ணி தரேன். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க. 100% வண்டி ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். வைக்கல் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 8,90,000 தான் கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வைக்கல் 200% ரொம்ப நல்லா இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டாடா பஞ்சு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கேட்டிருந்தீங்க. ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் அது லேட்டஸ்ட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. 22 மாடல் ஒரே ஓனருங்க. 30,000 ஓடி இருக்குது. 30,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வீட்டில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்டில் இருக்குங்க.
கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது, ஃப்ளோர் மேட்ச் வந்துடும், வெஹிக்கிளுக்கு அண்டர்ச்சேஸ் கொண்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜ் ஒரு 70% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பஞ்ச் யாராவது திருட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான, அது திருப்பூர் நம்பரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். வெஹிக்கல் லொக்கேஷன் திருப்பூர், டேரக்ட் RC ஓனர் வெஹிக்கல் தான். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 7,20,000 கேட்குறாங்க, அது நெகிஷியபிள் தாங்க. நேரில் வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வெஹிக்கல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. லேடிஸ் யூசேஜுக்கு ஒரு சூப்பரான செக்மெண்ட்டுங்க. ஹேட்ச்பேக்கில் ஒரு ஆட்டோமேட்டிக் வேணும்னா தாராளமாக டாட்டா பஞ்ச் எடுங்க. பஞ்ச் உண்மையாலுமே ரெவென்யூவில் சூப்பராக போயிட்டுருக்குங்க. மார்க்கெட்டுக்குள்ளே செம பூமில் இருக்கக்கூடிய கார் தான் டாட்டா பஞ்ச், மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்கள் கார் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனர். வேகனரில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் லேட்டஸ்ட் வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கும். VX வேரியண்ட் தான், 2022 மாடல், ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 17,000 ஓடி இருக்குது. 17,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியண்ட் தாங்க. வெஹிக்கிள் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க. ABS ஏர்பேக் வேரியண்ட்டுங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் வந்துடும். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வெஹிக்கிளுக்கு அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட் ஆவரேஜ் 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வேகனர் ஒரு சூப்பரான கேட்டகரிங்க. ஸ்விஃப்ட் ஆர் வேகனர்னு கேட்டால் நான் வேகனர் தான் சொல்லுவேன். நான் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான செக்மெண்ட்டு. 1.2 இன்ஜின் எடுங்க, 1.0 லிட்டர் இன்ஜின் எடுக்காதீங்க. 1.2 தான் சூப்பராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் சரி, மைலேஜும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். 1.1 உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும், ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. 1.2 தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. டேரக்ட் RC ஓனர் வெஹிக்கிள் தான், ரொம்ப நீட்டாக ஒரு தெளிவான செக்மெண்ட்டில் லேட்டஸ்ட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 5,60,000 கேட்குறாங்க, அது நெகிஷியபிள் தாங்க. வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வெஹிக்கிள் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா XV5 ஃபைனலில் W11 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ஆட்டோமேட்டிக் வண்டி கொண்டு வந்திருக்கேன். 2019 மாடல், செகண்ட் ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,23,000 ஓடி இருக்குது. 1,23,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ சென்ட்ரலாக, ABS ஏர்பேக், அலைவல், க்ரூஸ் கண்ட்ரோல், சன்ரூஃப், A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வெஹிக்கிளுக்கு அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. இந்த ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. 4 டயரும் ஆவரேஜ் 90% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. XUV தான் வேணும், அது W11 தான் வேணும். அது எனக்கு டாப் வேரியண்ட் தான் நான் எடுப்பேன். எனக்கு ஆட்டோமேட்டிக் தான்ப்பா வேணும்னு தரவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்துருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. 7 சீட்லேயே ஒரு ஆல்ரவுண்டருங்க. இப்போ 700 வந்ததுக்கப்புறம் XUV மறந்துட்டாங்க எல்லாருமே. ஆனால் XUV500 தாங்க சூப்பராக இருக்கும். 700 விட ஒரு டாப் கேட்டகரினா நான் XUV500 தான் சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் வேணுமா பர்ஃபார்மன்ஸு, மைலேஜ் வேணுமா மைலேஜ், வண்டி ஸ்டெபிலிட்டி, பிரேக்கிங்கு, வண்டி எல்லாத்துலேயுமே இந்த வண்டி ப்ளஸ்ஸுங்க. வண்டி ரொம்ப ஒரு குவாலிட்டியான கேட்டகரி. நீங்கள் 140, 160 போனாலும் இந்த வண்டிலாம் ஸ்டெபிலிட்டியாக இருக்குங்க. ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை ஓட்டி பாருங்கள் XUV500, நீங்கள் விடவே மாட்டீங்க. XUV500 ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போலாம் ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டி சேல்ஸுங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு லக்ஸுரியான செக்மெண்ட்னே சொல்லுவேன். வெஹிக்கிள் லொக்கேஷன் சென்னை. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இந்த மாடலுக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த ரேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அந்தளவுக்கு ரேட்டு கம்மியாக வாங்கி தரேன். ஒரு சூப்பரான கேட்டகரி, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஃபொலேரோவில் SLE செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். 2014 மாடல். இது ஒரு DA இன்ஜின் தான். 2014 மாடல், 2 ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,20,000 ஓடி இருக்குது. 1,20,000 லோக்கல் கம்பெனி ரெக்கார்டில் தாங்க இருக்குது. திருச்சி ஸ்டேஷன் வைக்கங்க. ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஃபியூச்சர்ஸ் வராங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 4 டயருமே ஆவரேஜ் ஒரு 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபொலேரோ தான் வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு அருமையான பட்ஜெட்டில்
சூப்பர் கேட்டகரியில், அதுவும் என்ன சொல்ல டிஏ இன்ஜினில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டுங்க. வண்டியே கிடைக்க மாட்டேங்குது. டிஏ இன்ஜின் தான் எல்லோரும் கேட்குறீங்க. 15, 16, 17, 18லாம் நம்மகிட்ட நிறைய வண்டி ஸ்டாக்கில் இருக்குது. அந்த பர்டிகுலராக அந்த 11லேருந்து அந்த 14க்குள்ளே தான் அதிக பேர் கேட்குறாங்க. வண்டியும் ஸ்டாக் அவுட் ஆயிடுதுங்க. வைகல் லொக்கேஷன் ஈரோடுங்க. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 6,10,000 கேட்குறாங்க. சூப்பரான ரேட்டுங்க. நேரில் வாங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். 4 விண்டோ பவர் விண்டோவுக்கு 9,700 வருங்க. ஃபுல்லாகவே வச்சு கொடுத்தலாம். ஒரிஜினல் கம்பெனி விண்டோவும் வச்சு தரோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சூப்பராக எடுத்துக்கலாங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுங்க. ஸ்விஃப்ட்டில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் VDI கொண்டு வந்திருக்கும். டீசல் செக்மெண்ட் தான் 2012 மாடல் செகண்ட் ஓனர் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,10,000 ஓடி இருக்கு. 1,10,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல்லி டீசல் செக்மெண்ட் தான். வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் போன்றோம் சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பிளேஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். AC ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃபுல் மேட்ச் வந்துடும். வெஹிக்கிளுக்கு அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குங்க. ரன்னிங் போர்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. டயர் பாயிண்ட்ல ஆவரேஜ் 90% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ஸ்விஃப்ட் தான் வேணும், டீசல் தான் வேணும்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு சூப்பர் செக்மெண்ட் நல்ல பட்ஜெட்டில் ஒரு 2வது ஓனர் கண்டிஷனில் ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வைகல் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 4,25,000 தான் கேட்குறாங்க. அது நெகஷியபிள் தான். வாங்க. இதுலேருந்து நான் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வைகல் 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. லோக்கல் நம்பருங்க. நீங்கள் சென்னை வண்டி விற்கிதுங்க. 4,50,000 சென்னை வண்டி கேட்குறாங்க. ஒரு சூப்பரான செக்மெண்ட். நேரில் வாங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வண்டி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணுமா? ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட்ஸ் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும், செகண்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டி எடுக்கிறதா இருந்தால் 5 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லைங்க. கரெக்டான ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு. ஃப்ரண்ட்டேஜில் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியே வந்திருக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டேஜ் அடிப்பட்டு வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அந்த வண்டி எடுக்கவே கூடாதுங்க. கிலோமீட்டர் கரெக்டாக இருக்கா, கரெக்டான கிலோமீட்டரில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. 1,00,000 கிலோமீட்டரில் டீசல் இன்ஜின் மேலே ஓடி இருந்தால் அதில் ப்ராப்பர் ரெக்கார்டு இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரெக்கார்டு மீன்ஸ் அந்த வண்டியில் மேஜர் ஒர்க்குன்னு இருக்கும். டைமிங் செயின், டைமிங் பெல்ட்டு, சின்ன சின்ன ஒர்க்கு இன்ஜினில் இருக்கும். அந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். 4வது விஷயம் கிளச்சுங்க. 5வது விஷயம் ஏசி. 6வது விஷயம் சேக்கப்ஸ். 7வது விஷயம் டயர். நான் இந்த 7ம் கரெக்டாக இருந்தால் மற்றபடி வண்டி நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். ஃப்ரண்ட் பம்பர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, பேக் பம்பர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, டோர் அடிபட்டு வேலை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் காமனுங்க. வண்டிக்காரங்க கொண்டு வந்து இடிச்சிருவாங்க, இல்லை இவங்களே கொண்டு போய் இடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருந்தால் எடுக்க வேண்டாம். மற்ற என்ன செக்டராக இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம். கிளைம் பார்த்தீங்கன்னா 30,000 1,00,000 கிளைம் ஆயிருந்தால் பரவாயில்ல. 1,50,000 மேலே கிளைம் ஆயிருந்தால் அந்த வண்டி எடுக்க வேணாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நாங்கள் கொடுக்குற எல்லா வண்டியுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நான் இதெல்லாம் ஏன் சஜெக்ஷன் சொல்கிறேன்னா உங்களுக்கு இதெல்லாம் தான் காமன் செகண்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு பெயிண்டிங் டச்சப் ஆயிருக்குன்னு சில பேர் நல்ல வண்டிலாம் மிஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் எல்லா பக்கமும் சுற்றி அடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க, சார் அந்த வண்டி இருக்கான்ட்டு. அந்த வண்டி இருக்கிறது இல்லைங்க. அதனால தான் சொல்ல வரேன். இது ஏற்கனவே முன்கூட்டி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபுலேரோவில் VLX செக்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். 2011 மாடல் சிங்கிள் ஓனர் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,33,000 ஓடி இருக்குது. 1,33,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபியூச்சர்ஸ் வராதுங்க. கம்பெனி செட்டு வந்துடும். கம்பெனி லெதர் செட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. வண்டி டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அண்டர்ச்சஸ் கூட நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபுலேரோ தான் வேணும் தெரிஞ்சவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு நல்ல கேட்டகரியில், அதுவும் எல்லாரும் என்ன ஒரு பிளாக் கொண்டு வந்திருக்கேன் ஃபுலேரோவில். மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க. அதுவும் ஃபுல்லி ஃபேன்சி நம்பர். மிஸ் பண்ணாதீங்க. வைகல் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 4,75,000 தான் கேட்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டியில் ₹1 வேலை கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு மஹேந்திராவில் பிளாக் தாங்க சூப்பர். எல்லா கலரோட பிளாக் தான் ஒரு ப்ரீமியமான கலர்னே சொல்லுவேன். பிளாக்ல நல்ல செக்மெண்ட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க.
அது பார்த்தீங்கன்னா மாருதி சுஜுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க. டிசைரில் சூப்பரான பட்ஜெட்டில் லேட்டஸ்ட் வண்டி கொண்டு வந்துருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. 2019 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 தான் ஓடி இருக்கு. 70,000 லோக்கல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரல் லாக் வந்துருங்க, ஏபிஎஸ் ஏர்பேக் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. வெஹிக்கில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் போட்டிருக்காங்க, லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். வெஹிக்கிலுக்கு அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் மோடும் ரொம்ப சூப்பராக இருக்குது. டயர் பாயிண்ட் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்விஃப்ட் டிசைர் தான் வேணுங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் ஒரு தெளிவான கலரில் நெக்ஸா ப்ளூ ஒரு சூப்பரான கலருங்க. நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வைக்கல் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 5,80,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். இந்த வண்டிக்கு 95% லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. இதேமாதிரி உங்கள் காரை சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி சியாஸில் ZDA செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸ்மார்ட் ஹைப்ரிட் வேரியன்ட் தான். ஹைப்ரிட்டில் நீங்கள் பெட்ரோல் ஒரு டீசல் 2 செக்மெண்ட்லையுமே தாராளமாக எடுக்கலாங்க. 16 மாடல் ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,34,000 ஓடி இருக்குது. 1,34,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தாங்க இருக்குது. வெஹிக்கிள் ஃபுல்லி டீசல் மேனுவல் தாங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ் ஏர்பேக், புஷ் பட்டன் ஸ்டார்ட், A to Z எல்லா ஃபியூச்சர்ஸ் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்க. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் 4 டோருமே ஒரிஜினல் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வெஹிக்கிளுக்கு அண்டர் சேஸ் மோகன் நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் மோடும் ரொம்ப தெளிவாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜ் 90% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சியாஸ் தான் வேணும்னு தேடிட்டு உங்களுக்கு சிங்கிள் ஓனரில் நல்ல கிலோமீட்டரில் சூப்பர் பட்ஜெட்டில் அது டாப் மாடலே கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. ஒரு குவாலிட்டியான கேட்டகரிங்க. செடான்லேயே ஒரு சூப்பரான கேட்டகரி. லாங் ட்ராவலுக்கு ஏற்ற அருமையான கார். 22 கேரண்டியாக மைலேஜ் கொடுங்க. பர்ஃபார்மன்ஸும் பட்டை கலப்பு. ஆரம்பத்தில் வந்த மாடல்லாம் வேறு லெவல் இன்ஜின். ஒன்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டு. வண்டியிலலாம் எந்த வேலையும் வராதுங்க அவ்வளோ சீக்கிரம். ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான டீசல் வெஹிக்கிள் வேணும்னா சியாஸ் செடானில் எடுங்க. அருமையான கேட்டகரி. அண்டர் செஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் சூப்பர். வைக்கல் லொக்கேஷன் திருநெல்வேலி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 6,70,000 கேட்குறாங்க. சூப்பரான ரேட்டு. வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வைக்கல் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குங்க. அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுஜுகி ஸ்விஃப்ட்டில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ZDA ப்ளஸ் கொண்டு வந்திருக்கும். அது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தான் இருக்குல்லே. டாப் எண்ட் மாடலுங்க. 2019 மாடல் 20 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஒன்றும் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 83,000 ஓடி இருக்குது. 83,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல்லி டீசல் செக்மெண்ட் தான். டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 தாராளமாக கொடுக்குங்க. உங்களுக்கு லோக்கல்லையே பார்த்தீங்கன்னா 19லேருந்து 20 கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டிங்கன்னா சூப்பரான செக்மெண்ட்டுங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரி, பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ் ஏர்பேக், அலைவில் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி டஸ்கிரீன் மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வெஹிக்கிளுக்கு அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. லோக்கல் நம்பரில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் அது பியூர் ஒயிட்டில் டீசலில் ஆட்டோமேட்டிக் ஒன்று இருக்கும். ஆட்டோமேட்டிக்கில் பெட்ரோல் மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். டீசல் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு சேம் ஒரே மாதிரி இருக்குங்க. வண்டி ஓட்டுறது உங்களுக்கு எப்படின்னா நார்மல் மேனுவல் டீசல் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேட்டகரி. பர்ஃபார்மன்ஸ் பட்டை கிளப்புங்க. ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்கில் டீசல் ஓட்டி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வைக்கல் லொக்கேஷன் திருநெல்வேலி. நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணித்தரேன். வைக்கல் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்கள் காரை சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா BMW X3 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2019 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,30,000 ஓடி இருக்குது. 1,30,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபுல்லி டீசல் வேரியன்ட் தான். X3 சூப்பரான கேட்டகரிங்க.
வண்டியில் நீங்கள் ஓட்டி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு அருமையான லக்ஸரி லைன்னே கொஞ்சம் சொல்லுவேன். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. அண்டச்சஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. 4 டயரும் ஆவரேஜ் 90% இருக்குது. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. X3 தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட்டில் நல்ல கலரில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் சேலம், நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 29 லட்சம் தான் கேட்குறோம். அது நெகிஷியபிள் தான். வாங்க, இதில் இருந்தனால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில் ZX ப்ளஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். 2022 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 ஓடி இருக்குது. 70,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் மட்டும் லைவ்ல இல்லைங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ சென்ட்ரலாக, ABS, ஏர்பேக், போஸ்ட் பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பிளேஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், AC சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்து வெஹிக்கிளுக்கு அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்ல ஆவரேஜாக 99% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்விஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான கேட்டகரிங்க. நீங்கள் ஓல்டு செக்மெண்ட் கூட எடுக்கலாம், நீங்கள் லேட்டஸ்ட்டும் எடுக்கலாம். 2 செக்மெண்ட்டில் நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்விஃப்ட் எடுங்க. ஒரு டியூல் டூன் வேரியண்ட்டில் ஒரு நல்ல செக்மெண்ட்டில் லோக்கல் நம்பரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் திருநெல்வேலி, நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 7,15,000 கேட்குறாங்க. அது நெகிஷியபிள் தான். வாங்க, இதில் இருந்தனால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டியில் ₹1 வேலை கிடையாதுங்க. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்குது. கம்பல்சரி 95% இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அது வகையில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஐட்டனில் ஒரு சூப்பரான கேட்டகரியில் ஓல்டு மாடல் கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்லாம் வண்டி இல்லைங்க. 2008 மாடல் 2 ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 60,000க்கு மேலே தான் ஓடி இருக்குது. லோக்கல் ரெக்கார்டில் தாங்க இருக்குது. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ வந்துருங்க, சென்ட்ரலாக் வந்துருங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், AC சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜாக ஒரு 70% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. எனக்கு ஐட்டம் தான் வேணும், எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் சொல்லுங்கள் தம்பின்னு தேடிட்டு உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். சூப்பரான கேட்டகரிங்க. இது 1.1 இன்ஜின் தான். சாண்ட்ரோ இன்ஜின் சேம் வந்துருங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கல். மைலேஜ் உங்களுக்கு 18 17 கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்குங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் திண்டுக்கல், நம்ம இது கோட் பண்ணுற பேஸ். இந்த செக்மெண்ட்டுக்கு ஒன்று சொல்ல மாட்டேன். FC இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இல்லை. எடுத்து கொடுக்குறதா இருந்தால் 1,40,000 கொடுத்துடலாம். இல்லை நானே இப்போ எடுத்துக்கிறேன்னா 1,30,000 கொடுத்துடலாங்க. சூப்பர் ரேட்டுங்க. இந்த ரேட்டுக்கெலாம் வண்டி இல்லைங்க. நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ அனுசரித்து வாங்க முடியுமோ வாங்கித்தரேன். வெஹிக்கல் ரொம்ப தெளிவாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் 80,000 லோன் தருவாங்க. உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக இருந்தால் போதும், சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோவில் S11 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நியூ ஃபேஸில் யாராவது கொஞ்சம் லேட்டஸ்ட்டில் வண்டி தேடிட்டீங்கன்னா சென்னை நம்பரில் ஒரு அருமையான பட்ஜெட்டில் நல்ல கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு டாப் இன் மாடல், மிஸ் பண்ணாதீங்க. 2020 மாடல் 21 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் நோ செகண்ட் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,30,000 ஓடி இருக்குது. 1,30,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ சென்ட்ரலாக், ABS, ஏர்பேக், லைஃபில் எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக்ல தான், கம்பெனி சீட் கவர்ஸ், AC ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜ் 80% இருக்கு. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்கார்பியோ தான் வேணும்னு தெரியும் உங்களுக்கு. சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில், அதுவும் பியூர் ஒயிட்டில் ஒரு S11 டாப் மாடல் கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் சென்னை, நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 12,69,000 தான் கேட்குறாங்க. அது நெகிஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வண்டிக்கு 10 லட்சம் லோனே கிடைக்கும். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க.
அது பார்த்தீங்கன்னா ஹோண்டா இயானில் மேக்னா வேரியன்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். மேக்னாவில் பெட்ரோல் செக்மெண்ட் 2012 மாடல் 2 ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 86,000 ஓடி இருக்குது. 86,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் விண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி டஸ்கி மியூசிக் பிளேயர் வந்துடும். கம்பெனி சீட் கவர்ஸ் வந்துடும். ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். எங்களுக்கு அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் பின் அப்டேட் ஸ்க்ராச் இந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. வெஹிக்கிள் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. அப்படியே பிராண்ட் நியூ வெஹிக்கிள் மாதிரி இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு அருமையான காருங்க. 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். லாங் ட்ராவலுக்கும் சூப்பராக இருக்கும். நான் லோக்கலில் தான்ப்பா ஓட்டுவேங்கிறவங்களுக்கும் அருமையான கார். 18 19 கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸான வெஹிக்கிள். கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி. மற்றபடி இந்த செக்மெண்ட்லாம் எதுவுமே மைனஸ் கிடையாது. ஒரு நல்ல மினி எஸ்யூவி வேணும், மினி ஹேட்ச்பேக் வேணும்னு தேடிட்டீங்களா, கண்ணை மூடி தாராளமாக எடுங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் மாதிரி நம்ம இது கோட் பண்ணுற பேச பார்த்தீங்களா, 2,30,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க அனுசரித்து கொடுத்துடலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க. டிசைரில் சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். பெட்ரோல் வேரியன்ட் மிஸ் பண்ணாதீங்க. 2017 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 61,000 ஓடி இருக்குது. 61,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கல் ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியன்ட் தாங்க. ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரல் ஜிபிஎஸ், ஏர்பேக் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வெஹிக்கிளுக்கு அண்டர் சேஸ் மோகோன்னு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. 4 டயருமே பிராண்ட் நியூ டயர் தான். வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டிங் டச் அப்டேட் ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. டிசைர் தான் வேணுங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். அது லோக்கல் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் கால் பண்ணுங்கள். எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வண்டி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்தால் அப்படியே ரெடி டு ரைடில் இருக்குங்க. கம்பல்சரி இந்த செக்மெண்ட்டுலாம் 95% லோன் பண்ணி கொடுத்தலாம். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க. சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. இது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுங்க. ஸ்விஃப்ட்டில் எல்டிஏ செக்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். 2019 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,20,000 ஓடி இருக்குது. 1,20,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பிளேஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃபுல் மேட்ச் வந்துடும். வெஹிக்கிளுக்கு அண்டர் சேஸ் மோகோன்னு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்டில் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டிங் டச் அப்டேட் ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்விஃப்ட் தான் வேணும், டீசல் தான் வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் நல்ல கிலோமீட்டரில் லோக்கல் நம்பரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. ஆவரேஜ் மைலேஜ் 20க்கு மேலே தான் கொடுக்குங்க. சூப்பரான குவாலிட்டியான கேட்டகரினே சொல்லுவேன். வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஓல்டு ஸ்விஃப்ட் எடுக்கலாம், லேட்டஸ்ட் ஸ்விஃப்ட் எடுக்கலாம். அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த செக்டரில் தாராளமாக எடுங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் திருச்சி. நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ் கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணி தரேன். வெஹிக்கிள் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில் VX செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். 2017 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,40,000 ஓடி இருக்குது. வெஹிக்கிள் 1,40,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. டேரக்ட் RC ஓனர் வெஹிக்கிள் தான். ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வெஹிக்கிளுக்கு அண்டர் சேஸ் மோகோன்னு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்டில் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் டென்ட் ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. எனக்கு ஸ்விஃப்ட் தான் வேணும். அதுவும் 17 மாடல் தான் நான் எடுப்பேன்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல செக்மெண்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் மேட்டுப்பாளையம். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் கால் பண்ணுங்கள். எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஸ்விஃப்ட் தான் வேணும்னு தரவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஹிக்கிள் அவ்வளோ தெளிவாக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோவில் டாப் இன் வேரியன்ட் தான் கொண்டு வந்திருக்கும். 2016 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 91,000 ஓடி இருக்குது. 91,000 லோக்கல் கம்பெனி ரெக்கார்டில் தாங்க இருக்குது. ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் டீசல் வேரியன்ட் தான் வெஹிக்கிள். ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக ABS, ஏர்பேக் எல்லா ஃபியூச்சர்ஸ் வந்துருங்க. புண்டோ பற்றி சொல்ல வேண்டியது இல்லைங்க. ஒரு டாப் கேட்டகரிங்க. நான் 13, 14, 15 செக்மெண்ட்டில் வச்சுருந்தோம். என்ன சேல்ஸ் தெரியுங்களா? வண்டி வந்தவொடனே ஒரு 2 நாள் 3 நாள் கூட இல்லை, உடனே போயிடுச்சு. அந்த மாதிரி
ஃபியட் பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலத்தில் சூப்பர் டூப்பரான காருங்க. ஃபியட்டுடைய எல்லா இன்ஜினுமே நல்லா இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துடும். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மொகோண்டு நல்லா இருக்குங்க. இந்த ரன்னிங் போர்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டிங் அப்படின்ட்டு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் இல்லை. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. புண்டோ தான் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செக்மெண்ட்டில் லோக்கல் நம்பரில் ஒரு குவாலிட்டியான கலர் ப்ளஸ் கலர் தான். ஒயிட்டு சில்வரோட இந்த கலர்லாம் ரொம்ப சூப்பராக. இதுலேயே ஒன்று ப்ளூ வரும். அதெல்லாம் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இந்த வண்டி அவ்வளோ அழகாக காமிக்கும். ஒரு நல்ல கேட்டகிரி, மிஸ் பண்ணாதீங்க. 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுங்க. இதுலேயும் இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும் கம்பல்சரி. கரெக்டாக பார்த்து தெளிவாக எடுங்க. ஆனால் ஒரு சூப்பரான கேட்டகிரிங்க. பர்ஃபார்மன்ஸ் எப்படி தெரியுங்களா இருக்கும். ஒன்ஸ் ஓட்டி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல செக்மெண்ட், மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ எட்டியோஸில் ஜிடி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2019 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 87,000 ஓடி இருக்குது. 87,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டர், சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் தாங்க இருக்குது. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டிங் டச் அப்படின்ட்டு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு எட்டியோஸ் தான் வேணும்னு தெரியுங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் நல்ல கிலோமீட்டரில் டீசலில் ஒரு அருமையான வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. வைகால் லொக்கேஷன் திருச்சி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 8,35,000 தான் கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டியில் எந்த மேஜர் ஒர்க்கும் கிடையாது. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்குது. எட்டியோஸ் உண்மையாலுமே கோல்டன் செக்மெண்ட்டுங்க. இன்னும் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கோ அதை விட 3 மடங்கு அதிகமாக போயிட்டுருக்கு. கிலோமீட்டர் கம்மியான வண்டிகளுக்கு 9 லட்சம் 10 லட்சம் கொடுத்து எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க கஸ்டமர்ஸ். அதனால் நல்ல செக்மெண்ட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வெஹிக்கிள் வேணால் உண்டா i20 ஆஸ்டா வேரியன்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். மேனுவல் தான். நிறைய பேர் கேட்டிருந்த பெட்ரோலில் அது சன்ரூஃப் மாடலோட வண்டி கொண்டு வந்திருக்கேன். 2013 மாடல், ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 72,000 ஓடி இருக்குது. 72,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது 10,000 ரூபாய்க்கு வண்டிங்க. 10,000 ரூபாய்க்கு வந்துடும். நீங்கள் அப்படி உருண்டாலும் இப்படி உருண்டாலும் ஒரு கீரல் கூட விழுகாது. சேஃப்டியில் இந்த வண்டியை அடிச்சுக்கலாம் வண்டியே இல்லைங்க. பவர் ஸ்டீரிங், பவுண்டர், சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக், அலைவில் எல்லாம் வந்துடுதுங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டும் சூப்பராக இருக்குது. டயர் பாயிண்ட்டில் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டிங் டச் அப்படின்ட்டு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு i20 தான் வேணும், அது ஆஸ்டா தான் வேணும். மேனுவல் தான் எடுப்பேன். அது சன்ரூஃபோட தான் எனக்கு வண்டி வேணும்னு தெரியுங்களுக்கு. சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் A to Z எல்லா ஃபீச்சர்ஸோட பட்டன் ஸ்டார்ட் முதற்கொண்டு இந்த செக்மெண்ட்டில் வந்துடும். எல்லா ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. வைகால் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 4,45,000 தான் கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வைகால் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டியில் எஸ்வி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி லேட்டஸ்ட்டை விட ஓல்டு மாடல் தாங்க அதிகமாக விற்கிது. 15லேருந்து இன்றைக்கி 19-20 வரைக்கும் நல்ல மார்க்கெட் போயிட்டுருக்குங்க. இப்போ ஓல்டு மாடல் எந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சோ அது அப்படியே ஸ்டாப் ஆகி இப்போ லேட்டஸ்ட் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. எஸ்வி வேரியன்ட் தான். 17 மாடல், ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,23,000 ஓடி இருக்குது. 1,23,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டர், சென்ட்ரலாக வந்துருங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். ரேஸ் ஈவெண்ட் வந்துடும். ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்தது. ஏபிஎஸ், ஏர்பேக் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோலும், மோமோ அலைஸ் வந்துடும். சென்ட்ரலாக வந்துடும். ரிமோட் கீ வந்துடுதுங்க. ரிவர்ஸ் கேமரா வந்துடுது. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுதுங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. டஸ்கிங் கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். லெதர் சீட் கவர்ஸ் தான். ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. இந்த ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. டயர் பாயிண்ட்டில் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ஒரு சின்ன கீரல் கூட இல்லைங்க. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. சிட்டி தான் வேணும், அது லேட்டஸ்ட் தான் வேணும், அந்த பெட்ரோல் தான் நான் எடுப்பேன்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டோட அது சிங்கிள் ஓனரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வைகல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 6,85,000 கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆம்னியில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் லேட்டஸ்ட் வண்டி கொண்டு வந்திருக்கும். இந்த கிலோமீட்டரில் இந்த பட்ஜெட்லாம் வண்டி இல்லைங்க.
இந்த மாடல்லாம் வண்டி கிடைக்கிறதே இல்லை, மிஸ் பண்ணாதீங்க. 19 மாடல் ஒரே ஓனர், 51,000 தான் ஓடி இருக்கு. 51,000 பக்கா கம்பெனி கலர் இருக்குங்க. ஆம்னிக்கே ஏற்ற கலர் மெட்டாலிக் சில்வர். இந்த கலர் தாங்க ஆம்னியில் ஒரு சூப்பரான கலர். ஒயிட்டோ சில்வர், அந்த இன்னொரு கலர் ஒரு ப்ளூ, அதெல்லாம் நல்லா இருக்காது. இந்த சில்வர் தான், மெட்டாலிக் சில்வர் தான் ஆம்னிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான கலர். நல்ல பட்ஜெட்டில், நல்ல மாடலில், நல்ல கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் 90% இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. லோக்கல் நம்பரில் சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. ஐடியா லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 3,65,000 தான் கேட்குறாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10 1.2 கப்பா இன்ஜின் கொண்டு வந்திருக்கோம். சேம் உங்களுக்கு i20யோட இன்ஜின் தாங்க இந்த செக்மெண்ட்டில் வரும். ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வேணுமா, தாராளமாக எடுங்க. 2012 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. மேக்னா தாங்க, பெட்ரோல் வேரியண்ட் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,05,000 ஓடி இருக்குது. 1,05,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மகோட நல்லா இருக்குங்க. ரன்னிங் போர்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. டயர் பாயிண்ட்டில் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. i10 தான் வேணும் எனக்கு, பர்ஃபார்மன்ஸோட வண்டி வேணும். கிலோமீட்டர் ஓடினாலும் பரவாயில்ல, தெளிவான பக்கா கம்பெனி ரெக்கார்டோட வண்டி வேணும்னு தெரிறவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் நல்ல கிலோமீட்டரில் லோக்கல் நம்பரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ் 3,20,000 தான் கேட்குறாங்க. சூப்பரான ரேட்டுங்க. என்னங்க மோசம், இன்ஜின் அருமையான இன்ஜினுங்க. இன்ஜினுக்காகவே நம்ம இந்த காசு கொடுக்கலாம். வாங்க, நேரில் வாங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா டாடா டியாகோவில் எக்ஸி செக்மெண்ட்டில் 1.2 பெட்ரோல் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். 17 மாடல் டிசம்பர் மந்த் டெலிவரி எடுத்திருக்காங்க. சிங்கிள் ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 80,000 ஓடி இருக்குது. 80,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியண்ட் தாங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் சென்ட்ரலாக வந்துருங்க. ஏபிஎஸ் ஏர்பேக் வேரியண்ட் தான். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. வீட்டில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி டஸ்கின் மியூசிக் பிளேயர் போட்டிருக்காங்க. லெதர் சீட் கவர்ஸ் வந்துருங்க. ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வீட்டில் அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டும் ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்டில் ஆவரேஜாக 99% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அது மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. டியாகோ தான் வேணும்னு தெரிறவங்களுக்கு ஒரு நல்ல செக்மெண்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் நாமக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் நல்ல வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ் 3,25,000 தான் கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். சூப்பர் ரேட்டுங்க. நீங்கள் ஸ்விஃப்ட் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த கேட்டகரி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். பெட்ரோலில் அவ்வளோவா இருக்காது. இருந்தாலும் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். கரெக்டாக ரெக்கார்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த வண்டியில் சூப்பரான செக்மெண்ட்டு 18 19 கிலோமீட்டர் தாராளமாக மைலேஜ் கொடுக்கும். ஒரு பர்ஃபார்மன்ஸான வெஹிக்கிள், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா XUV 500ங்க. 500ல் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் டாப் அண்ட் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். W8 வேரியன்ட் தான். 2012 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,39,000 ஓடி இருக்குது. 1,39,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் சென்ட்ரலாக், ஏபிஎஸ் ஏர்பேக், அலைவில், சென்ட்ரலாக், ரிமோட் கீ, A to Z எல்லாமே வந்துருங்க. ரிவர்ஸ் கேமரா முதற்கொண்டு வந்துடும். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. டஸ்கின் கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி லெதர் சீட் கவர்ஸ் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ரூஃப் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. ஃபுட் ஸ்டாப் பேக் பம்பர் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃப்ளாக் போஸ்ட் போட்டிருக்காங்க. 4 டயரும் ஆவரேஜாக 80% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு XUV 500 தான்ப்பா வேணும். அது சிங்கிள் ஓனர் தான்ப்பா நான் வண்டி தேடிட்டு இருக்கேன். சென்னை நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், பக்காவாக இருக்கணும். வண்டியில் ஃப்ளட் வண்டி, ஆக்சிடென்ட் வண்டி எந்த வண்டி இருக்கக்கூடாதுன்னு தெரிறவங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் ஒயிட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ் 6,30,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதில் என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோவில் 800 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2017 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 54,000 ஓடி இருக்குது. 54,000 லோக்கல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தாங்க இருக்குது. கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வெஹிக்கிள் தான். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. ரன்னிங் போர்டில் ரொம்ப தெளிவாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் 4மே 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப்,
டென்ட் ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆல்டோ 800 இன்றைக்கி சென்னை நம்பரே என்ன ரேட்டு தெரியுங்களா? நம்ம என்ன ரேட்டு நீங்கள் கொண்டு வந்திருக்கோம். வெஹிக்கல் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம கோட் பண்ணுற போய் சொல்லுறீங்களா? வெறும் 2,80,000 தான். அதுவும் நெகோஷியபிள். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். லோக்கல் நம்பரில் இந்த பட்ஜெட்லாம் வண்டி இல்லைங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல் லோன் ட்ரை பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, 0 டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி உங்கள் காரை சேல் பண்ணுமா? ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, அடுத்த ஒரு குட் நியூஸ் தாங்க. கார் ஆக்சசரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீடெயிலும் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். டீலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேலுக்கு கால் பண்ணுங்கள். பல்காகவும் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை என்னுடைய காரை வந்து மிட் வேரியண்ட்டாக இருக்குது, எனக்கு டாப் மாடலாக மாற்றி கொடுங்கனாலும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுட் ஸ்டாப்லேருந்து 3M கூலிங் பேப்பர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சன்ஃப்ளீம் மூட்டி கொடுத்துட்ருக்கோம். வீல் கப்பு வந்துருங்க, சப் ஊஃபரும் வந்துருங்க, டார்கெட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருங்க, டைமண்ட் கிட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸ்பீக்கர்ஸு, ஃபாக் லேம்ப்பு, பர்ஃப்யூமு, கீ செயின்ஸு, கீ செயின் கவரு எல்லாம் A to Z காரோட எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். டொயோட்டோ, இனோவா கிறிஸ்டாலேருந்து ஸ்விஃப்ட் இல்லைங்க, மாருதி ஆல்டோ வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதோட விசிட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா? ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் விலை தான். நீங்கள் கோயம்புத்தூர் எந்த ஊரில் போய் எங்களோட இது கேட்டிங்கனாலுமே நாங்கள் கொடுக்குற விலைக்கு யாருனாலே கொடுக்க முடியும். ஒரே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் மேட், கட் மேட்டு, சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் மேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னர் மேட் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் 3D மேட்டு, 7D மேட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள்கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மிக்கு வேறு யாருமே பண்ணி தர முடியாதுங்க. கார் வாஷ், கார் பாலிசிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கார் ஆயில் சர்வீஸ்லேருந்து, ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து, இன்ஜின் வேலை முதற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஜின் ரைன் வைசர் எல்லாமே வந்துடும். கார் ஆக்சசரிஸ் A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், ஃபுட் ஸ்டாப் எது வேணாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி விலை குறைவு, ஹோல்சேல் விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு இடம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.